இணைய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்த கல்வி நிறுவனங்கள் 2 வருடங்கள் வரை காத்திருக்கக்கூடாது என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார். தாமதம் ஏற்பட்டால் தகவல் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு, மின்சார வாகனங்கள் போன்ற வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் மலேசியா பின்தங்கிவிடும் என அவர் குறிப்பிட்டார். தொழிற்கல்வி, தொழிற்பயிற்சியான டிவெட் விரைவாக மாற்றமடைய வேண்டும். அப்போதுதான் மலேசியா தன் சொந்த நிபுணர்களை உருவாக்கி வெளிநாட்டு தொழிலாளர்களின் மீது சார்ந்திருப்பதை குறைக்க முடியும் என அவர் கூறினார். ஜோஹர் பெங்கராங்கில் மத்திய அரசாங்கத்தின் 100 மில்லியன் ரிங்கிட் செலவில் 2030க்குள் திறக்கப்படும் தொழிற்பயிற்சி கல்லூரியின் நிர்மாணிப்பு திட்டத்தை தொடக்கி வைத்தபோது அன்வார் இவ்வாறு கூறினார். 360 மாணவர்களுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு திறன்கள், வெல்டிங், ஹைபிரிட் மற்றும் மின்சார வாகன அமைப்புகள், இணைய பாதுகாப்பு ஆகியவற்றில் அந்த கல்லூரி பயிற்சி அளிக்க உள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. நேற்று நடைபெற்ற ஜோஹர் பிகேஆர் மாநாடு திடீரென பரபரப்பாக மாறியது. மேடையில் உரையாற்றிய கட்சியின் உதவித் தலைவரான டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனை மூத்த தலைவர் அசான் கரீம் இடைமறித்ததால் இருவருக்கும் இடையே வெளிப்படையாகவே கடும் வாய் தகராறு ஏற்பட்டது. Bukan nak serang individu tertentu. Saya beri kebenaran untuk parti kita bagaimana. Bukan nak serang individu. This is my floor. Let me speak. I know your floor. Ini negeri Johor. Saya ahli parlimen Johor. Saya tak setuju. Itu Rafidi tidak ada di sini. Apa serang dia? Dia ada di sini apa? Yang dia serang parti patut dilindungi parti. Why did? You should defend the party. No. That is what I'm saying. You should defend the party as an enemy of the party. You have to defend this party. This party is our house. கட்சித் தலைவரும் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உள்ளிட்ட பிரமுகர்கள் முன்வரிசையில் அமர்ந்திருக்க இந்த விவாதம் திடீரென தீவிரமடைந்ததால் நிகழ்ச்சியின் நேரலை ஒளிபரப்பு உடனடியாக நிறுத்தப்பட்டது. மேலும் அங்கிருந்த செய்தியாளர்களும் அரங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். நேரலை நிறுத்தப்பட்ட பிறகும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் தொடர்ந்தது. மாநாட்டு பேராளர்கள் கைபேசியில் பதிவு செய்து வைரலான வீடியோக்களில் தெரிகிறது. அதில் முன்னாள் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லியை சாடும் விதமாக ரமணன் பேசியதாகவும் தனிமனித தாக்குதல் முறையல்ல எனவும் அசான் கூறியிருந்தார். ஆனால் ரமணனோ தாம் யாரையும் தாக்கவில்லை என்றும் கட்சி தலைமைக்கும் தலைவர் அன்வார் இப்ராஹிமுக்கும் அனைவரும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்றே வலியுறுத்தியதாகவும் பதில் சொன்னார். அதே சமயத்தில் இது தமக்கான பேசும் நேரம் என்பதால் தம்மை பேச விடுமாறும் ரமணன் விளக்கினார். மாநாட்டுக்கு வராத ஒருவர் மீது குற்றம் சொல்வது அவருக்கு நியாயமாக இருக்காது. அவரால் தன்னை தற்காக்க முடியாது என அசான் கூற மாநாடு பரபரப்பானது. அண்மைய காலமாக கட்சியின் முன்னாள் துணைத் தலைவரும் பொருளாதார அமைச்சருமான ரஃபிசி ரம்லி அன்வாரையும் பிகேஆர் கட்சியின் செயல்பாட்டையும் தாக்கி விமர்சித்து வருவதால் அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட வேண்டும் அல்லது அவரே வெளியேற வேண்டும் என குரல்கள் வலுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சலசலப்பு குறித்து இதுவரை கட்சி சார்பில் அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். பிரபல சுற்றுச்சூழல் செய்தியாளர் கராம் சிங் வாலியா 67வது வயதில் இன்று அதிகாலை காலமானார். கல்லீரல் புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த அவர் அதிகாலை 3:30 மணி அளவில் கில்லானில் உள்ள வீட்டில் உயிரிழந்ததை குடும்பத்தார் உறுதிப்படுத்தினர். கராம் சிங் வாலியா 1995 முதல் 2014 வரை TV3 பணியாற்றிய போது மலேசியர்களுக்கு மிகவும் பரிச்சயமான செய்தியாளராக வலம் வந்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் அதிரடி செய்திகளுக்காக இவர் மிகவும் பிரபலமானவர். அதிலும் குறிப்பாக குரலின் ஏற்ற இறக்கத்திற்கு ஏற்ப அடிக்கடி கைகளை நீட்டிய
நினைத்தவாறு செய்தி படைக்கும் இவரின் தனித்துவமான உடல் மொழி மிகவும் பிரபலமாகும். அதற்கென்றே தனி ரசிகர் வட்டமும் இவருக்குண்டு. 2004 முதல் தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளுக்கு சிறந்த சுற்றுச்சூழல் செய்தியாளருக்கான விருதையும், பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காசா விருதளிப்பில் 2 முறை சிறந்த செய்தியாளருக்குமான விருதையும் இவர் வென்றுள்ளார். கராம் சிங் வாலியாவின் மறைவு மலேசிய பத்திரிகை உலகிற்கு ஒரு பெரிய இழப்பாக கருதப்படுகிறது. கெடாவில் மரணத்தில் முடிந்த காயாக் படகு விபத்தை தொடர்ந்து SOP பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதா என்பதை கல்வி அமைச்சு விசாரித்து வருகிறது. பெர்லிஸ் ஆசிரியர் பயிற்சி கழகத்தைச் சேர்ந்த 2 பயிற்சி ஆசிரியர்கள் கோத்தா கோலா முடாவில் உள்ள பந்தாய் மெர்டேகா கடலில் நடைபெற்ற வெளிப்புற நடவடிக்கையின் போது காயாக் படகு கவிழ்ந்து உயிரிழந்தனர். தொடக்க கட்ட தகவல்களின்படி கடலில் ஏற்பட்ட பலத்த அலைகள் மற்றும் நீரோட்டம் இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. உயிர்காக்கும் ஜாக்கெட்டுகள் அணிந்திருந்த போதிலும் இருவரும் பின்னர் மீன்பிடி வலையில் சிக்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர். இந்நிலையில் அனைத்து SOPக்களும் முறையாக பின்பற்றப்பட்டதா என்பதை அமைச்சு ஆய்வு செய்து வருவதாக அமைச்சர் பட்லினா சிடேக் கூறினார். அதே சமயம் மரண விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய மலேசிய கடல் துறையும் கேட்டுக்கொள்ளப்படும் என்றார் அவர். இதற்கிடையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவு மற்றும் ஆலோசனை சேவைகள் வழங்கப்படும் என பட்லினா உறுதியளித்தார். இதே போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க அனைத்து கல்வி நிறுவனங்களும் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் நினைவூட்டினார். மலாக்காவில் தண்ணீர் பங்கீட்டு முறை அமல்படுத்தப்படுவதாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்களை மாநில அரசாங்கம் மறுத்துள்ளது. தொடரும் வெப்பநிலை மற்றும் வறட்சியால் நீர்மட்டம் சற்று பாதிக்கப்பட்டிருந்தாலும் மாநிலத்தில் நீர் விநியோகம் இன்னமும் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக மலாக்கா அரசாங்க செயலாளர் அசார் அர்ஷாட் தெரிவித்தார். இருந்தாலும் நீர் கையிருப்பு தொடர்ந்து போதுமான அளவில் இருப்பதை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதில் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் செயல்பாடுகள் மேம்படுத்துதல், ஏரிகள் மற்றும் குளங்களை பயன்படுத்துதல் மற்றும் மூல நீர்வளங்களை தொடர்ந்து கண்காணிப்பது ஆகியவை அடங்கும் என்றார் அவர். கசிவு கட்டுப்பாடு மற்றும் விநியோக அமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நீர் இழப்புகளை குறைக்க முயற்சிகளும் மேலும் தீவிரப்படுத்தி வருவதாக அசார் கூறினார். உலகின் முக்கியமான எண்ணெய் கப்பல் பாதையான ஹோர்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் கிழக்கு நேரப்படி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு ஈரான் நரகத்தை காணும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாள் குறித்துள்ளார். மலேசிய நேரப்படி பார்த்தால் இது புதன்கிழமை காலை 8 மணியாகும். அன்றைய நாளில் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொது கட்டமைப்பு வசதிகள் தகர்க்கப்படும் என்றார் அவர். அதுபோன்ற பேரழிவை ஈரான் பார்த்திருக்காது என தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை உடனே திறந்து விடுங்கள், இல்லையேல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஈரானை மிரட்டி அநாகரிகமான சொற்களை கொண்டு சமூக ஊடகத்தில் எச்சரித்த சில மணி நேரத்தில் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை தாக்குதலை அறிவித்துள்ளார். முந்தைய பதிவில் ட்ரம்ப் பயன்படுத்திய வார்த்தைகள் சர்ச்சையாகி இது ஒரு அதிபருக்கு அழகல்ல என கண்டனங்கள் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஈரான் அமெரிக்காவுடன் எந்த சமரசத்துக்கும் தயாராக இல்லாமல் தன்னுடைய நிலைப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. போர் 6வது வாரத்தை எட்டியிருந்தாலும் தெஹ்ரானில் மக்கள் எந்த சலனமும் இல்லாமல் வார இறுதியை அனுசரித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேரழிவுக்கு ட்ரம்ப் நாள் குறித்துள்ளதால் இது பெரிய அளவிலான மோதலாக மாறும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. அதே சமயம் ஈரானுக்கு ட்ரம்ப் வழங்கும் மற்றொரு காலக்கெழுவாக இந்த எச்சரிக்கையை பார்ப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.